அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனித வாழ்க்கையில ஜோதிடம் குறித்து அனைவருக்குமே அறிந்த ஒரு விஷயம் தாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, ராசி, நட்சத்திரம், ஜாதகம் இது எல்லாமே இந்து மதத்தை பொறுத்தவரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட நேரம், தேதி, ராசி, நட்சத்திரம் இது எல்லாமே குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க. மொத்தம் 12 ராசிகள் இருக்குங்க. அதில் முதன்மையானதும் ரொம்ப முக்கியமான ராசியாகவும் நம்மளுடைய மேச ராசி இருக்கு. இந்த மத்த ராசிக்காரரு இந்த மேச ராசியில நாம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்று வாழும் ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த மேச ராசி. இந்த மேச ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதத்துல குணாதிசயத்துல ஏதோ ஒன்று இருக்கும். அதே போலதாங்க மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும். மேச ராசிக்காரர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சரிங்க, சவால்களையும் சரிங்க, தைரியமாக கையாள தெரிந்தவங்க இந்த மேச ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இயற்கையை ரசிப்பது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். மேலுமே இந்த மேச ராசிக்கார்ட்ட நட்பு கொண்டீங்க அப்படின்னாவே பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்வியல நீங்கள் சந்திக்கலாங்க. இந்த ராசிக்காரருக்கு உடலில் பல்வேறான ஆற்றல்கள் இருக்குங்க. மேலுமே தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அதாவது வேகமாக முன்னேறதை விட பொறுமையாக முன்னேறி அவங்க ஒரு வெற்றி பாதையை அடைவாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்காரர் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்கள அனைத்து கவலைகளையுமே மறைந்து மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு திறமையுமே இந்த மேச ராசிக்கார்ட்ட இருக்குங்க. மேலுமே பிரச்சனை அப்படின்னு இவங்களை நம்பி வருவங்களை சாவுகும் வரைக்குமே தன்னிடமே பாதுகாத்து வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் இந்த மேசராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த மேசராசிக்காரர் செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரர் செவ்வாயை ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையுடனும் தைரியமாகவும் வெற்றியுடன் போராடுவாங்க. மேலுமே இவங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி பொருள் மாற்றிருக்காங்க. இந்த பொருள் மாற்றத்தினால இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த வாரத்தில் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, அவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படியெல்லாம் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரிஸ்க் எடுப்பது எல்லாமே ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா, அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிக்க யாருமே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அவங்களோட வேறு பொது பண்புகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மேசராசிக்காரர் எங்குமே எதுலையுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலுமே அந்த மாதிரி அவங்களுக்கு துணிச்சலுமே அதிகமாக இருக்கும். துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சிவன்மலை முருகன் அருளால் என்னென்ன பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மேச ராசி ரொம்ப அருமையான ராசிங்க. மற்றவங்க இந்த மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்கள்லாம் பெற்று வாழக்கூடிய இந்த ராசியில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மை தீமை கலந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் உங்களுக்கு வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்படுங்க. புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு வாய்ப்பான நேரமாகவும் இந்த நேரமானது உங்களுக்கு
சொல்லப்படுது. அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவது தான் ரொம்ப திறமை. அதே மாதிரி செயல்படுத்துவது மட்டும் இல்லாமல் தக்க வைத்துக் கொள்வதும் ரொம்ப திறமைங்க. மேலுமே சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு வாய்ப்பான ஒரு நேரமாகவும் இது சொல்லப்படுது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிரமங்கள், குழப்பங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளால் சில நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகி ஒரு குழந்தைய பெற்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்க வேணும். அதுக்கு என்ன, குழந்தைங்க வந்து நல்ல காரியங்கள் நல்லா படித்து ஒரு வேலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னா பெற்றவங்களுக்கு வேறு என்னங்க சந்தோஷம் வேணும். உத்தியோகம் மற்றும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே வியாபாரத்தில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிக லாபம் உங்களுக்கு இருக்கும். தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரமாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா, குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குழப்பங்களானது நீங்க ஆரம்பிக்கும். குழந்தைகளால் செலவுகள் வரலாம். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய மேச ராசிக்கார நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாருங்க. ஸோ வெற்றியை கனியே ருசிப்பீங்க. அதாவது உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்க போகுது. புத்தி சாதுரியம் அறிவுத்திறனுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செயல்கள்லையுமே வேகம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கையுமே நீங்கள் காப்பாற்றுவீங்க. செல்வாக்குமே உயரும். தீபாவளி போனஸ் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே தந்தையோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கொடுக்கும். வருமான தடையானது விலக ஆரம்பிக்கும். சிறிய முதலீட்டில் அதிக லாபத்தையுமே கூட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி பார்த்திங்களா, சில பேர் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்காக ஒரு சொந்த வீடு, நிலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்களுமே வரப்போகுது. அதே மாதிரி தம்பதிகளிடம் நல்ல புரிதல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட பேச்சிற்கு கட்டுப்படுவாங்க. உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே இந்த மேசராசியை பொறுத்த வரைக்குமே இந்த உடல் ரீதியாக ரொம்ப பிரச்சனையை நீங்கள் சந்திச்சு வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இனி மாறப்போகுது. வாழ்க்கையோட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடும் ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். திருமண தடையானது நீங்க ஆரம்பிக்கும். எதிர்பாலினத்தினால ஏற்பட்ட இன்னல்களானது விலக ஆரம்பிக்கும். அரசு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது உறுதியாக நீங்கள் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியமே கிடைக்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த மேச ராசி அப்படின்னாவே ரொம்ப அருமையான ராசி தாங்க. மற்றவங்க இந்த மேச ராசி பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மேச ராசி. நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் அதிக அக்கறை கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலுமே. மேலுமே ராசிநாதனால் நினைத்தது எல்லாமே நீங்கள் சாதிப்பீங்க. ராகுவால் வர வேண்டிய பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெருக்கடிகளுமே நீங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் உடல்நிலையில் சங்கடங்களை உண்டாக்குவார். ஸோ குருவோட பார்வையால் உங்களுக்கு செல்வாக்கானது வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்பட இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தோமா, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பொதுவாகவே பூர்த்திக்க போகிறாரு. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளி போன இடமாற்றம் ஆனது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களுமே சூழ்நிலையுமே அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே சஷ்டி திதியில் நீங்கள் முருகனை நினைத்து வழிபட்டு வந்தாங்களே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி
உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. உங்களுடைய குணங்களுமே இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கரெக்டாக சொல்லிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷராசிக்காராக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். முருகன் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.